திருப்பத்தூர் அருகே 2 நாட்களுக்கு முன் காணாமல் போன பள்ளி மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். உயிரிழந்த சிறுவனின் வயது என்ன? தற்போது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா? மேலும் தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பல் எடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவருடைய மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளியான டொமினிக் சாவியா மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வராரு. இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி காலை மாணவர் விடுதியிலிருந்து முகிலன் பள்ளிக்கு வராத காரணத்தினால் பெற்றோர், அதாவது ஆசிரியர்கள் அவருடைய பெற்றோரான சின்னத்தம்பிக்கு தொலைபேசி மூலம் அழைக்கிறாங்க. அதாவது உங்கள் பிள்ளை பள்ளிக்கு வரல, உங்களோட வீட்டிற்கு வந்தானா என்கின்ற தோரணையில் அவங்க கேட்கிறாங்க. இதனால் அதிர்ந்து போன பெற்றோர்கள் என் மகன் உங்கள் பள்ளியில் மாணவர் விடுதியில் தான் படிக்கிறான், எப்படி வீட்டிற்கு வர முடியும் என்ற தகவலை சொல்றாங்க. அப்போது வீட்டிற்கு வரவில்லை என்ற தகவலை சொல்லி உடனடியாக பெற்றோர்கள் அவருடைய சின்னத்தம்பி, அவருடைய மனைவியார மற்றும் உறவினர்கள் சம்பவ இடமான டொமினிக் சோவியா பள்ளிக்கு வராங்க. அப்போது திருப்பத்தூர் காவல் நிலையத்துல இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அதாவது தன் பிள்ளை காணும் அப்படின்ற புகாரை கொடுக்குறாங்க. இந்த நிலையில திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததற்கு பேரில் திருப்பத்தூர் காவல்துறை தனிப்படை அமைத்து 2 நாட்களாக தேடி வந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில், அதாவது முகிலன் இறந்து சடலமா மிதக்கிறாரு. இந்த நிலையில மாணவன் முகிலன் உடலை போலீசார் கைப்பற்று மேலும் பள்ளியில் உள்ள கிணற்றில் அதாவது இரும்பு கம்பியால் பூட்டப்பட்டிருந்த அந்த கிணற்றின் மேல உள்ள எவ்வாறு மாணவன் விழுந்தான், எவ்வாறு இறந்தான் என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணத்துல அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்புறாங்க. மேலும் பள்ளி மாணவன் பள்ளி சீருடையிலேயே இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. மேலும் அதாவது மூடப்பட்டிருந்த கிணற்றில் எவ்வாறு பள்ளி மாணவன் விழுந்திருக்க முடியும், தவறி விழுந்திருக்க முடியும் என்ற கோணத்திலும் போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரித்து வர்றாங்க. அதாவது பள்ளி மாணவன் தற்செயலாக போய் விழுந்தாரா, அல்ல தற்கொலை செய்து கொண்டாரா, இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வுல மாணவன் அடித்து கொன்று அந்த கிணற்றில் வீசப்பட்டார்கள் என்ற பல்வேறு கோணத்தில் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. பள்ளி மாணவன் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் இறந்து கிடந்தது திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு, பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி செங்குட்டுவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.